ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சத்யபிரியா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் உப்பிலிய நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதியாக இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தஞ்சாவூரில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைன்னா கூட ஓகேங்க, நல்ல ஒரு குணமனமாக இருந்தால் மட்டும் போதும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்புமே இல்லைங்க, மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்களுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போனதாகவும், ஸோ அங்கேருந்து அங்கே ஏதோ ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்ததாகவும், இப்போ வரக்கூடியவராவது கூடயே இருக்கணும், அதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தால் கூட ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. வேறு ஜாதியாக இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்க இல்லாதனால வரக்கூடிய குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சங்கவி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல உப்பிலிய நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு இதே ஜாதியிலே எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திண்டுக்கல்லில் வசிக்கிறதுனால திண்டுக்கல் சுற்று வட்டாரத்திலே எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே இருந்தாவே போதுங்க, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. இவங்களுடைய பொண்ணை துபாயில் இவங்களுடைய சொந்த தாய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் இவங்களுக்குன்னு நல்ல துணை வேணுங்கிறதுக்காக இவங்களுடைய தம்பியை இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு போயிட்டதுனால இவங்க இப்போ இந்த முடிவு எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுன்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். தேங்க்யூ.